எடுக்குமா எடுக்க அப்புறம் கொண்டு தாங்க 5 கோடி ஆகிட்டு ஒரு ஆளாவது நாளைக்கு தந்து கொண்டு அதை கொண்டு தேவை ஒன்று செய்யலவா வாங்க 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 ஒரு லைசன்ஸ் வந்துட்டா ஓ ரேட் ஆகிட்டா லைசன்ஸ் வந்துட்டா இல்லை கொண்டு தாங்க அப்ளிகேஷன் கொண்டு போனேன் அங்க இல்ல 200 வீதம் இல்லை 200 வீதம் பட்டி ஜனங்கள் எல்லாம் வந்து இதுதான் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு நாளை தான் வாவே இன்னைக்கு பாருங்க கொடுக்குவோம் சரி நாளை கொண்டு வாங்க இன்னைக்கு ஓகே அப்ளிகேஷன் வந்து அவங்க அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி இப்போ மந்திக்க முடியாது சரி நீங்கள் எனக்கு நாளை தாங்க சரி வெயிட்டில் நீங்கள் கொண்டு வாங்க இப்போ போட்டு இப்போ தான் வந்தது சரி எனக்கு காலையில் எனக்கு எல்லாம் கொண்டு தானே சட்டம் சரி சரி இலங்கையில் முழு பேர் ஒரு சட்டம் தான் இப்போ போட்டு டியூஷன் டைம் தருவேன் நீங்கள் எடுத்துட்டாங்க உபரே செய்வாங்க சரி 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 அதை நான் தரோம் இதை இந்த வெயிட் லைசன்ஸ் தாமா கத்துனே வெயிட் லைசன்ஸ் கத்தது ಕಂಪನಿ ಲೈಸೆನ್ಸ್ ಇರೋ ಕಂಪನಿ ಲೈಸೆನ್ಸ್ ಇರೋ ಅದು ಏರಿಯಾ ಲೈಸೆನ್ಸ್ ನಾವು ಬಂದನೆ ಕಟ್ ಕಟ್ ಮಾಡಿ ಕೂಡುங்க வாங்க உடனடியா கூடுங்க சரி சரி நான் வா நாளைக்கு எடுத்து கொடுத்துருங்க நாளைக்கு எடுத்து அந்த வெயிட் லைசென்ஸ் கத்துவே நீ ஒப்போமே நம்ம தெரியுமா பார்த்தீங்களா लाइसेंस ना तो मतलब दांड है हां ओ अरे काम आवा जाए रे देख तमे तुरंत जगह आविला दियंडे कमेंट है केटे तमे अप्लाई करන්න පුළුවන් දැන් කරන්න පුළුවන්ද දැන් කරන්න පුළුවන් හරි හරි අද වාණ්ඩ කෙටේ කර අද වාණ්ඩ කෙටේ හැබැයි ලයිසන්ස් ගන්න පස්සේ ඔයාගේ කොහොමද ලංකාව කොහොමද කියන්නේ சரி அதான் காட்டுறேன் அதாவது பேங்க் வந்து கூப்பிட்டு கேட்குதோ இங்கே நீங்க லைன்ல தானே இங்கே நீ சொல்ல போடு ஆ இத போடு Ada mana? Jangan. நான் என்ன சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நீங்க என்னென்ன சாதி வேணும் உங்களுக்கு இல்லை இந்த ஒரு நாடு கொடுத்து தானே நம்மளோட மக்கள் பாடுதல் தான் ஏற்படும் எட்டு 24 மாதம் 2 வீதம் மட்டும் நான் கொடுக்குற லைனை கொடுப்பேன் எனக்கு இது யாரு தலையிட்டாலும் சரி ஆனால் பாருங்க 4400 எத்தனை நாள் கட்டுவீங்க அவ்வளோ போய் 5 நாளைக்கு கொடுங்க 4400 எத்தனை தாரம் பண்ணுவீங்க 24 எத்தனை படுக்கை 6 மாதத்துக்கு கொடுங்க வருஷத்துக்கு 120 வீதம் இருக்குது பாருங்க வருஷத்துக்கு 120 ஒரு மாதம் 10 வீதம்
120 வீதம் நாங்கள் 24 இருக்கு லைசன்ஸ் இருக்காங்க அப்படி வந்தீங்களா எடுக்கிறது தான் பேட்டில் ஓகேன்னு சொன்னால் 24 வீதம் ஓகேன்னா நாங்கள் வாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை எந்த ஏரியாவில் எங்கள் முழு பேருக்கு தான் சட்டம் சரியா அது உங்களோட தொழில்களும் பாதிக்காது அதுக்கு உங்களோட தொழில்களும் பாதிக்காமல் இல்லை காய்ச்சி போட்டு இல்லை அங்கே ஒரு மத்திய வங்கியில் இருந்து ஆளுநர் சைன் பண்ணி கணியம் பார்த்தோம் இந்த அதான் நான் பண்ண ஒரு மாதிரியும் இல்லை இப்போ நாளைக்கு இஷ்யூ பண்ணுவேன் காலையில் இது எடுத்துவாங்க பதிவு இப்போ போட்டு இப்போ போட்டுங்க க்ளோஸ் பண்ணிட்டு லைசன்ஸ் தான் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு போட்டோம் ஒன்று என்ன பண்ணுறீங்களா அப்படி ஒரு அவர் அடுத்தார் ஒரு அலுவலகத்துக்கு ஒரு மெம்பராக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாக்களித்த என்னுடைய மண்மீத நெறி பற்று மக்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் எனக்கு ஒரு நிம்மதியான நாளாகவும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இந்த நுண்கடன் என்ற நாங்கள் 30 வருட போராட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து ஒரு நற்கதியில் கிடக்கிற டைமில் இப்பொழுது இந்த நுண்கடன் என்ற ஒரு பாரிய ஒரு ஆயுதம் எங்களை ஒவ்வொரு நாளும் 120, 130, 200 வீதமாக அவங்களோட வட்டி 200 வீத வட்டிகளாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாளாந்த வட்டிகளை கொடுத்து எங்களோட மக்களை துன்புறுத்துகிறார்கள். அதுக்காக முதலாக என்னுடைய முதல் கட்டமாக என்னுடைய மன்மத நெறி பற்றியில் இருக்கிற நுண்கடன் நிறுவனங்களை எங்கள்கிட்ட லைசன்ஸ் எடுக்காத, அதாவது ரேட் லைசன்ஸ் வியாபார சான்றிதழ் எடுக்காத நுண்கடன் நிறுவனங்களை இன்றைய நாள் அனைத்தையும் பூட்டியிருக்கிறோம். நாளைய தினம் இன்னொரு 2-3 நாட்களுக்குள் நாங்கள் எங்களால் கொடுக்கப்பட்ட இந்த இலங்கை அரசாங்கம் மத்திய வங்கியினால் நிறுவப்பட்ட 18 வீதம் ஆகக்கூடியது 18 வீத வட்டி, அவங்க அதுக்கு வருடாந்த வட்டி 18 வீதம், நாங்கள் உண்மையாக பிரதேச சபையின் ஏகமனதாக முடிவெடுத்தது 24 வீதம், வருடத்துக்கு 24 வீதமும் ஒரு மாதத்துக்கு 2 வீதம் அளவில் தான் அவங்க வட்டியை இனி நுண்கடன் என்னுடைய மக்களுக்கு நுண்கடனை கொடுக்கணும். அதுவும் ஒவ்வொரு வீட்டிலையும் கிழமை லோன்ன்றதே இல்லை, மாதாந்தம் மட்டும் லோனை கொடுக்கணும். அதுவும் லோன் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லல, லோன் கொடுக்குற விதிமுறைகள் இந்த இலங்கை சட்டத்திட்டங்களுக்கு அமைய கிழமை லோன் இல்லை, நாளாந்த லோன் இல்லை. வீடுகளில் இரவையில் போய் இந்த குழுவை கூப்பிட்டு குழு லோன்கள் ஒன்றுமே இல்லை. என்னுடைய மக்களுக்கு சிறந்த நிவாரணம் உடனடியாக லோனை கொடுக்கணும். எங்களோட மக்கள் இந்த அனைத்து இந்த நாயிலிருந்து ரத்தத்தை உருவுற மாதிரி எங்களோட மக்களை ஒவ்வொரு நாளும் அந்த வட்டி வீதத்தை எடுத்து எங்களோட மக்களை உங்களுக்கு தெரியும் பாரிய எங்களோட மக்கள் மன உளைச்சல் பாரிய அசௌரியங்களை ஈடுபடுறாங்க. அன்றாட கூலி தொழிலாளிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எங்களோட பெரிய எல்லாத்துலாம் ஒரு 6 மாத கைக்குழந்தை கூட அவர் கை குழந்தைய மறந்து தன்னுடைய இந்த லோன் பிரச்சனையால் மன உளைச்சலால் தூக்கு போட்டு இறந்த சம்பவம் எங்கள் எல்லா ஊரில் எங்களோட மண்மேத நெறிப்பல்ல கிட்டத்தட்ட 22 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. வெளிநாட்டிலே கணவர் மறைஞ்ச உழைச்சி அனுப்புகிற காசு ஒன்றுமே இல்லை. இந்த லோன் நாளாந்த வட்டி இந்த வீதத்தை உடனடியாக நிறுத்தாட்ட வேண்டும். இதில் யார் எதிர்த்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் எடுத்த இந்த திட்டம் நிறைவேற்றின பின்பு தான் என்னுடைய இந்த அரசியல் பயணம் முடிந்தாலும் சரி, இதில் என் உயிருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஏற்கனவே இந்த நுண்கடன் என்ற இந்த சப்ஜெக்டை கையில் எடுத்ததுக்கு எனக்கு பாரிய பிரச்சனைகள் வந்தது. நான் எதுக்குமே அடிப்பணிய போவதில்லை. இன்று தொடக்க ஆரம்பம் என்னுடைய பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட இப்போ லைசன்ஸ் எடுக்கப்பட்ட நிறுவனங்களாக இருந்தாலும் 24 வீதம் மாதாந்த தான் வட்டி கொடுக்கலாம்.
2 வீதம் ஒரு வருடத்துக்கு 24 வீதம் மாதம் 1 லட்சத்துக்கு 2000 தான் மாதத்துக்கு வட்டி. அப்படி ஓமன்று சொன்ன இந்த நிறுவனங்கள் நான் ஏற்கனவே வழங்கப்பட்ட அவங்களுக்கு லைசன்ஸ் எவ்வளவும் அவங்களோட வியாபார சான்றிதழ் அவ்வளோ டெம்பர் 7 நாட்கள் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்தனால் எனக்கு நேற்றைய முன்தினம் எங்களுடைய இலங்கை மத்திய வங்கி ஆளுநரால் அவர் கையொப்பமிட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்துக்கு அவர் கேட்டதுக்கு இணங்க அவர் இன்னொரு குறைந்தது எங்களுடைய ஆவணங்கள் கொஞ்சம் திரட்டி அனுப்ப சொல்லியிருக்கிறார். அதையும் அனுப்பிட்டு இப்போ கொடுக்கப்பட்ட இப்போ மேல் மிச்சமாக இருக்கிற எந்த நிறுவனமாக இருந்தாலும் 2 வீதத்தை தாண்டி யார் எடுத்தாலும் எங்களுடைய பயணம் இது தொடரும். இது எந்த எதிர்ப்பு வந்தாலும் உண்மையில் இந்த அரசாங்கம் இப்போ வந்த புது அரசாங்கம் சொல்லுது நாங்கள் ஊழல் ஒழிப்போம், இந்த மக்களுக்கு நல்ல நன்மை செய்வோம்ட்டு. இந்த அரசாங்கம் இந்த கௌரவ ஜனாதிபதி ஒன்றை மட்டும் கருத்தில் கொள்ளணும். இந்த ஊழல் ஒழிக்கிறது ஜனநாயகத்தை காப்பாற்றுறது எல்லாம் உண்டு, எல்லாம் சரி. ஆனால் இதை எல்லாத்தையும் ஊழல் ஒழித்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு இடையில் மக்கள் இருக்கணும். இந்த லோனுன்ற ஒரு மாயை கொண்டு வந்து எங்களுடைய போராட்டத்தில் அழிந்த மக்களோட கூடுதலான மக்கள் இந்த லோனால் அழிவடைய செய்கிறாரு. இந்த நாட்டு கௌரவ ஜனாதிபதி எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துகிற மாதிரி இந்த நுண்கடன் இது இந்த